எக்ஸசைஸ் 3.5ல இருக்கிற ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்ப்ளிஃபை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளிஃபை கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு இதை கவனிச்சிடுங்க. ஓகேவா? என்ன மல்டிப்ளை கொடுத்துருக்காங்களா, டிவைட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், சம்மே செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது மல்டிப்ளை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக எழுதி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் இது 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இசட் க்யூப் இருக்குது. ஒரு வாட்டி தான் வரும். சரிங்களா? இசட் ஸ்கொயரு இசட் க்யூபு கேன்சல் பண்ணால் ஒரு இசட் மிச்சம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 4 டேபிளில் 5 சார் 20யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, ஒரே ஒரு ஒய் இருக்குது. இங்கே ஒய் டு தி பவர் ஆஃப் 4 இருக்குது. அப்போ என்ன வரும், ஒய் க்யூப் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம், என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. 3 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இன்னொரு எக்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 இருக்குது, ஏற்கனவே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா என்ன வரும், எக்ஸு இங்கே எதுவுமே என்னென்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் பவர்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 2 + 1 அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் க்யூப் அப்படின்னு வரும், எக்ஸு க்யூப். நெக்ஸ்ட் வேறு என்ன மிச்சம் இருக்குது, ஒரே ஒரு இசட் இருக்குது இல்லையா. பை டினாமினேட்டரில் என்னென்ன இருக்குது, 5 இருக்குது, ஒய் க்யூப் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா, இல்லை, 5y க்யூப். செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் எதை பார்க்கலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பார்க்க சொன்னேன், இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா, டிவிஷன் கொடுத்துருக்காங்களான்னு. மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தா ஓகேவா, நமக்கு பிரச்சனை இல்லை, என்ன பண்ணலாம், டைரெக்டாக போட்டுடலாம். அதுவே டிவிஷன் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை சிம்பிளாக மாற்றி இதை ரெசிப்ரோக்கலாக போடணும். ஓகேவா? இந்த சம்மில் மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணால் 21. ஓகேங்களா? ஆடோ சப்ராக்ட் பண்ணால் -10 வருது. சரிங்களா? என்ன பண்ணலாம், 7 3s 21. அப்போ இங்கேயும் நான் மைனஸ் போட்டேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -7 -3 -10 ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்கே மேலே இது எப்படி எழுதலாம், என்ன ஃபேக்ட்ரு, p-7 இன்ட்டு p-3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? கீழே இருக்கட்டும் அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணால் ஆடோ சப்ராக்ட் பண்ணால் 1 வரணும். சரிங்களா? 4 3s 12ன்னு எடுக்கலாமா. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு என்ன பண்ணணும், மைனஸ் சிம்பிள் போட்டு தான் ஆகணும். ஆனால் எதுக்கு மைனஸ் போடணுன்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது. ஓகேவா? -1 இருந்துச்சுன்னா நம்ம பெரிய நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே +1 இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் பண்ணணும். ஸோ இதோட ஃபேக்டர் எப்படி எழுதலாம், p+4 இன்ட்டு p-3 பை p-3 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். p-7 p-7 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு p-3 இருக்குது, இங்கே ஒரு p-3 இருக்குது. இங்கே p-3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இது 2 வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் இதுக்கு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன டேர்ம் மட்டும்தான் நமக்கு இருக்குது, p+4. தேர்ட் சப்டிவிஷன் 5t³ by 4t - 8 மல்டிப்ளை தானே இன்ட்டு 6t - 12 by 10t. இது என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ எதை காமனாக வெளியே எடுக்கலாம், 4 காமனாக வெளியே எடுக்கலாமா. 4 காமனாக வெளியே எடுத்தால் t - 2ன்னு வருமா.
இன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது 12 இருக்குது 6 காமனாக வெளியே எடுத்தேன்னா t-2 கிடைக்கும். ஓகேங்களா, பை 10t. இப்போ எது கேன்சல் ஆகும்னு நம்ம பார்க்கணும். 5 டேபிளில் 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் t கியூப் இருக்குது, இங்கே t இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே t² மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், t-2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 2 டேபிளில் என்ன பண்ணலாம், 3 கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் இருக்கும், 3 × t²/4. 3 × t²/4